அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் அதிலே 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உன்னை தள்ளுண்டவள் என்று உனக்கு பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 2 வசனத்திலே நான் இருக்கிற நிலைமையையும் நான் இருக்க போகிற நிலைமையையும் அந்த வசனத்திலே அவர் விவரிக்கிறார். எப்படி சொல்றாரு? நீ தள்ளப்பட்டவளா இருக்கிற, நீ உதாசீனப்படுத்தப்பட்டவளா இருக்கிற அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும்போது திருப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் காயங்களை என்ன செய்வேன்? ஆற்றுவேன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப, இந்த எரேமியா புஸ்தகத்தில் இருக்க இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப காலையில் கர்த்தர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். சமீபத்தில் நம்ம ஸ்தோத்திரம் ஒரு தங்கச்சி மடத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தப்ப, நம்ம வீட்டுக்கு நம்முடைய அருகாமையில் ஒரு 2 வீடு தள்ளி அவங்க வீடு திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. கரண்ட்டு ஸ்பார்க் ஆகி எரிஞ்சிச்சு. வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் எடுக்கலை. டோட்டலாக துணிமணியில் இருந்து, நகையிலேருந்து, பத்திரத்துலேருந்து, காசுலேருந்து சகலமும் எரிஞ்சு வாஷ் அவுட். இப்போ அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் எல்லோரும் ஓடி போய் எங்களால் முடிஞ்சு தண்ணி அள்ளி மண் அள்ளி போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலையாக போச்சு, என் மகன் தான் அந்த சிலிண்டரை தூக்குனா, இல்லாட்டி வெடித்து இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற 4-5 வீடுகள்லாம் எரிஞ்சிருக்கும். நல்ல வேலையாக போச்சு, என் மகன் தான் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மகன் தீ எரிஞ்சோடனே வேகமாக ஓடி போய் அடுப்பை அணைச்சி சிலிண்டரை திறந்துட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டை 3வது வீட்டை அவர் தான் என்ன செய்தார்? காப்பாற்றினார். இப்போ கவனிங்க, இந்த அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இவர் மட்டும் இல்லாட்டி இவர் பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். இவர் மட்டும் இந்த காரியத்தில் தலையிடலைன்னா, எங்கள் வீட்டுக்காரர், என் மகன், எங்கள் அண்ணன் மட்டும் இதை செய்யலைன்னா ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம், அந்த பெரிய துன்பத்தில் ஒருத்தர் நன்மை செய்ததை குறித்து நம்ம பிரபலியமாக பேசுவோம். அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வேற நம்ம வேற மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்ல, நல்ல வேலையாக நாங்கள் போய் நின்றேன் பாருங்க, சுதாரித்து அந்த காரியத்தை செஞ்சேன் பாருங்க, அதனால இப்படி நன்மை நடந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, நானும் என் ஜனத்துக்கு அப்படிதான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. அவரும் என்ன சொல்றாரா? நான் தான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நான் தான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீ தள்ளப்பட்டவ, நீ புறக்கணிக்கப்பட்டவ, நீ தள்ளப்பட்டவ, நீ யாராலையும் நோக்கி பார்க்காத ஒரு தள்ளப்பட்ட சீயோனா இருந்தாலும் நான் சொல்றேன், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்பதை நான் எங்கும் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவமானங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வரலாம், துன்பங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வரலாம், நெருக்கடிகளுக்குள்ளே கடந்து வரலாம், ஏச்சு பேச்சுகளுக்குள்ளே கடந்து வரலாம். இந்த பாடுகள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தில் இது பெருசாக தெரியலாம். ஐயோ நான் எவ்வளோ நெருக்கப்படுறேன், ஐயோ நான் எவ்வளோ நிந்தப்படுறேன், எத்தனை பெரிய அவமானத்தை நான் சகிக்கிறேன்னு உங்களுக்கு இப்போ அவமானம் பெருசாக தெரியலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு வரப்போகிற ஆறுதல் இந்த அவமானத்தை விட பெரிதாயிருக்க போகிறது. ஆமென். சத்தமே இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இப்ப நாம் அனுபவிக்கிற துன்பம் பெருசா இருக்கலாம், ஆனா தேவன் நமக்கு நன்மை செய்கிறப்ப இந்த துன்பத்தை விட அந்த இன்பம் நமக்கு பெரிதாக தோன்ற போகிறது. அதைத்தான் வேதத்தில் எழுதியிருக்கு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைனா உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம், தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயம், தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அந்த மகிமையான காரியங்கள் நினைச்சு மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் அந்த நன்மையை செய்ய போகிறார். கைகளை தட்டி உற்சாகமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர்
2வது அதிகாரம், அதில் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எழுதியிருக்கிறபடி, வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை, இப்ப நீங்க நெருக்கப்படுகிற, இப்ப நீங்க அவமானப்படுகிற, இப்ப நீங்க கஷ்டப்படுகிற, கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சகிக்கிற உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா? என்ன ஆச்சரியப்படுத்தத்தக்கது, நான் வியந்து புகழப்படத்தக்கது, நான் மிகவும் பெருமையாய் பேசப்படத்தக்கது, நான் சொல்லி 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 வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அது விவரித்தாலும் விரிந்து விரிந்து போகிற நன்மையானவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கே தெரியாது கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் வியக்கத்தக்க விதத்திலே தேவன், நீங்கள் விவரித்தாலும் விவரிக்க முடியாத அளவிற்கு நன்மைகளை உங்களுக்கு தேவன் விளங்க பண்ண போகிறார். அதான் அவர் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, ஆமென், ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். அவர் என்னுடைய, நல்ல கவனிங்க, துன்பப்பட்ட எனக்கு, அவமானப்பட்ட எனக்கு, கஷ்டப்பட்ட எனக்கு, கண்ணீர் சிந்தின எனக்கு தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற பிளெஸிங் எல்லாமே இந்த துன்பத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தேவன் எனக்கு நன்மையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு வசனத்தை நான் சொல்ல போறேன். யோசேப்பு எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45 வசனம் 8, 9 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். நல்ல கவனிங்க. எப்படி சொல்றாரு யோசேப்பு தன் சகோதரர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க என்னை விடத்துக்கு, நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. அடிமையா போனப்ப யோசேப்பு இப்படி எல்லாம் என் வாழ்க்கை நடக்கும்னு அவர் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரா? சொல்லுங்க. இப்ப அவருடைய ஸ்டேட்டஸை, தான் இருக்கிற நிலைமையை, தான் இருக்கிற பதவியை தான் சகோதரர்களுக்கு சொல்றார். எப்பா நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு தன் சகோதரர்களுக்கு சொல்றார். இப்ப எகிப்துக்குள்ள அடிமையாக விற்கப்பட்ட இந்த யோசேப்புக்கு இப்படிப்பட்ட உயர்வெல்லாம் வரும்னு சொல்லி அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா யோசேப்பே வியந்து போகிற அளவுக்கு, இன்னும் ஒரு படி மேல தன்னுடைய மகன் சொல்லி அனுப்புறாரு. யாக்கோபு அந்த வார்த்தையை நம்பவே, அப்படிதான் வேதத்தில் எழுதியிருக்கு, நம்பல. யாக்கோபு அந்த வார்த்தையை நம்பவே இல்லை. அப்புறமும் வசனத்தில் என்ன சொல்லுது? அவர் அனுப்பின வண்டில்களையும் அதில் அனுப்பின வேலையாட்களையும் உசிதமான பொருட்களையும் பார்த்த பிறகுதான் யாக்கோபுக்கே நம்பிக்கை வருது, உண்மையிலேயே என் மகன் இவ்வளவு உயர்வாக இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கற்பனையில எட்டக்கூடாத அளவுக்கு, நீங்க மனதில் நினைக்கக்கூடாத அளவுக்கு, நீங்க யோசித்து பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது என்னுடைய இருதயத்துக்கு தோன்றல, அது என் சிந்தைக்கு தோன்றல, நான் கனவுல கூட நினைக்காத நன்மையை தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, நீங்க விசுவாசிங்க. ஏதோ ஒரு வார்த்தைகளால் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லலை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். தாய் தகப்பன் இல்லாத வளர்க்கப்பட்ட எஸ்தர், மொர்தெக்காய் தன்னுடைய சித்தப்பானால வளர்க்கப்பட்டார். மொர்தெக்காய் அவர் தான் அவரை வளர்த்தார். அவளுக்கு தெரியுமா, நாம் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையா இருக்கிறோம், இந்த தேசத்துக்கு நம்ம தான் ராணி ஆவோம்னு அவளுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. ஆனா ஏற்ற நேரம் வருகிற பொழுது தேவன் அந்த அந்த அரண்மனையில் இருந்த வஸ்தி அவ தன் பதவியை விட்டுட்டு அவ வெளியேறுகிறா. அப்பொழுது அங்கு தேடப்படுகிறாள். ஒரு ஸ்திரியை இங்கே ராணியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று தேடப்படுகிற பொழுது அங்கே எஸ்தர் கொண்டு போகப்படுகிறாள். ஆச்சரியம். தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. ஆனா அவளுக்கு வர்ற போஸ்டிங் என்ன போஸ்டிங்கு? ராஜாவுக்கு மனைவியாக, ராணியாக அவள் அங்கே பதவி ஏற்கிறாள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எனக்கு ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இப்ப சொல்லிட்டு யோசேப்பு தன் சகோதரர்கள்ட்ட சொல்லி விடுறாரு, நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் கர்த்தர் என்னை உயர்த்தினாரு, நான் மேன்மையாயிட்டேன், நான் உயர்வாயிட்டேன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு அடுத்து கீழே உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, உள்ள வந்தது அடிமை, இப்ப தகப்பனும் அவனுடைய வீட்டாரும் அந்த தேசத்துக்குள்ள வரப்போறாங்க, குடிபெயர போறாங்க. என்ன அதிகாரத்தில் வர்றாங்க அவங்க? யோசேப்பு தேசத்துக்குள்ள நுழைஞ்சப்ப என்ன போஸ்டிங்ல வந்தாரு? அடிமைன்னு வந்தாரு. இப்ப அப்பாவும் சகோதரர்கள் எல்லாரும் குடும்பமா 70 பேரு அந்த தேசத்துக்குள்ள வரப்போறாங்க. என்ன போஸ்டிங்ல வரப்போறாங்க? என் மகன் இந்த தேசத்துக்கு ராஜா, அவர் தான் அதிபதி. இப்ப ஒரு 70 பேர் கூட்டமா வர்றாங்க. உதாரணத்துக்கு கற்பனையில் சொல்றேன். ஒருத்தர் கூப்பிட்டு, வேகமா இங்க போறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்லியிருப்பார்? யாக்கோபு, டேய் விலகு, இங்க இருக்கிற அதிபதி யாரு? என்னுடைய 11வது மகன், அவர் தான் இங்க அதிபதி. உனக்கும் அவர் தான் சோறு போடுறாரு, இந்த அரண்மனைக்கும் அவர் தான் அதிகாரியா இருக்காரு, இந்த தேசத்துக்கு படி அளக்கிறது என்னுடைய மகன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனமே, நீங்க அனுபவிக்கிற துன்பங்களுக்கு, நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு, நீங்க அடைந்த எல்லா விதமான இடுக்கண்களுக்கு தேவன் பிரதியுத்தரமான ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அது இதற்கு நிகராக இருக்கிறது இல்லை. நான் அடைஞ்ச துன்பங்களுக்கு நிகராக சரிசமமாக என் தேவன் இன்பத்தை தருகிறவர் இல்லை. யோசேப்புக்கு ஆசையா ஒரு மகன் பிறக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 41வது அதிகாரம், 41வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போம்.
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு முதல்ல ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பேர் என்னது? மனாசே. மனாசேக்கு என்ன அர்த்தம்? மேல எழுதியிருக்கு, வாசிங்க எல்லாரும் ஒரு விஷயம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மறக்கும்படி. அல்லேலூயா. இப்ப தேவனாலே அருளப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நான் அனுபவித்த துன்பங்களை மறக்கும்படி செய்துனா அந்த ஆசீர்வாதத்தின் அளவு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. துன்பத்துல நல்லா கவனிங்க. நான் அனுபவித்த துன்பத்துல பாதி நன்மை நடந்தா நான் அடைஞ்ச சந்தோஷம் இந்த துன்பத்தை மறக்க பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா நான் இழந்தது நிறையா, நான் அனுபவிச்சது கொஞ்சம், அதனால மறக்காது. இப்ப வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்றாரு, என் மகன் பிறந்துட்டான், இவர் கர்த்தருடைய அருளினால எனக்கு வந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தினால எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? மறைக்கிறது வேற, மறந்து போகிறது. மறைக்கிறதுனா என்ன? கொஞ்சம் அழுத்தி கேட்டா என்ன செஞ்சிருவாங்க? அழுத்தி கேட்டா சொல்லிடுவாங்க. மறந்து போறதுனா என்ன? மெமரியிலே கிடையாது. உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னா இது வந்து மறதியில கேட்கறது. அதாவது மறைச்சிக்கிட்டு கேட்கறது இல்லை, மறதியில கேட்க. அல்லேலூயா. இப்ப யோசேப்பு சொல்றாரு, என் தகப்பன் வீட்டில் நான் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மறக்கும்படி, கொஞ்சம் மறைத்து வைக்கும்படி தேவன் எனக்கு நன்மை செய்தார் சொல்லல, இவர் செய்த நன்மையினால எனக்கு நேரிட்ட இன்னல்கள் எல்லாம் மறந்து போனது. அதனால தான் தன் சகோதரர்கள் வந்தப்ப அவரால் சகோதரர்கள் செய்த தீங்கானது திருப்பி சொல்லப்படவே இல்லை. நமக்கு மறக்குமா இல்லை மறைக்குமா? நமக்கு சில காரியம் என்ன செய்யுது? மறந்துலாம் போகிறது இல்லை, மெமரியில் இருக்கு. அல்லேலூயா. கட்டையில போற கடைசி நிமிஷம் கூட அதை ஞாபகப்படுத்துற அளவுக்கு நமக்கு மெமரியில் என்ன செய்யுது? இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசேப்பு சொன்னாரு, இந்த எகிப்துல நான் அதிபதி ஆனது மாத்திரம் இல்ல, பார்வோனுக்கு கர்த்தனாக இருந்தது மாத்திரம் இல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் நான் தலைவனாக இருந்தது மாத்திரம் இல்ல, என் தகப்பன் வீட்டில் இருக்கிற எனக்கு நேரிட்ட எல்லா அவமானங்களையும் துன்பங்களையும் மறக்கும்படி என் தேவன் எனக்கு நன்மை செய்தார். ஆமென். இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர். இன்னைக்கு செய்திக்காதான் தேவன் எனக்கு செய்ய போகிற செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களுக்கு ஈடாகவே ஈடாகாது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறிச்சும் நம்ம பார்க்கலாம். எனக்கன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19:29 வாசிப்போம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நம்முடைய இழப்புகளை விரல் விட்டு எண்ணலாம். நம்முடைய இழப்புகளை விரல் விட்டு எண்ணலாம். இப்ப ஆண்டவரே சொல்றார், மனைவியாவது நிலங்களையாவது
சொல்லுங்க, வரிசையாக வாசிங்க. வீடுகளையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தாயையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது, இப்படி 1 2 3 4ன்னு நம்ம என்ன செய்யலாம்? இழப்புகளை என்ன செய்யலாம்? என்ன பிரதர், நான் கர்த்தரை தேடினதுனால இப்படி எனக்கு கொஞ்சம் என்னுடைய தொழில் நான் செஞ்சேன். இப்போ நான்லாம் வட்டி கடை தான் வச்சுருந்தேன், வட்டி. இப்போ நான் ஆண்டவரை தேடினப்ப எனக்கு ஊழியக்காரங்க சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் எல்லாம் கைக்கு வந்த உடனே இந்த வட்டி தொழிலை விட்டு வெளியே என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். இது கடவுளுக்கு பிரியமில்லாது. நல்ல ஓஹோன்னு போயிட்டுருக்கிற வட்டி கடை. இப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உடனே நம்ம விடக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே வட்டி கடையை வட்டி கொடுக்கறத நிப்பாட்டியாச்சு. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? எனக்கு தெரிஞ்ச தொழிலை நான் என்ன செய்திருக்கேன்? கிறிஸ்துவுக்காக விட்டுருக்கேன். ஆமாவா இல்லையா? இது மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இழப்பு இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் கடவுளை தேடினேன் பிரதர். எங்கள் மனைவி, ஸ்தோத்திரம், என் மனைவி சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவா, சண்டை போடுவா. நான் அதை மீறித்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறேன்? வர்றேன். நீங்கள் உங்கள் மனைவியை விட்டவங்க. எங்கள் பெற்றோர் என்னை சபைக்கு போகிறதுக்கு விட மாட்டாங்க பிரதர், ஆனாலும் நான் பார்த்துக்கங்க போராட்டம் பண்ணி தான் வர்றேன். நீங்கள் உங்கள் தகப்பனை விட்டவங்க. இப்படி என்னுடைய இழப்புகளுக்கு 1 2 3 4ன்னு என்னெல்லாம் விரல் விட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கெல்லாம் நான் உனக்கு திருப்பி தருவது எத்தனையாவதா இருக்குமா? அதுக்கு என்ன கணக்கு? அதுக்கு என்ன கணக்குன்றேன்? அதுக்கு கணக்கே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ விட்டது வேணா நிலமா இருக்கலாம், நீ விட்டது வேணா வீடா இருக்கலாம், நீ விட்டது வேணா உன் தகப்பனா இருக்கலாம், நீ விட்டது வேணா உன் சகோதரனோ சகோதரியோ உன் பிள்ளையாவோ இருக்கலாம், ஏதோ நீ விட்டது வேணா கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு தந்தது 100 எத்தனையானது. 100னா வெறும் 100 இல்லை, நம்பர் இல்லை, அது கவுண்ட்லெஸ், எண்ணிக்கை கடங்காதது. சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இதோட சேர்த்து உனக்கு நித்திய ஜீவனையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனது, தேவனுடைய விசாலம், தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த 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 தொகுப்பை நாம சற்று யோசிப்போம்னா, நான் கரையம் செலுத்துறதுக்கு என்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த அவமானத்தை உங்களுக்காக சகிச்சேன், இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த துன்பத்தை நான் சகிச்சேன். விரல் விட்டு சொல்லலாம், இழப்புகளை சொல்லலாம், ஆனால் அவரிடத்தில் பெற்ற நன்மைகளை உங்களால் சொல்ல. இப்போ நான் ஒருத்தரை எழுப்புறேன், நீங்கள் ஒரு ஆள் எழுந்துச்சு, பிரதர் பாஸ்டர் நான் இந்த ரட்சிப்புக்காக, இந்த தேவன் அறிஞ்சதுக்காக நான் இழந்தது இதெல்லாம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். என் சமுதாயத்தில் அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன், என் ஜாதியில், என் மதத்தில், என்னுடைய சொந்தங்கள் மத்தியில் ஒரு பெரிய இழுக்க ஒரு அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். 1 2 3 நீங்கள் சொல்லலாம். அதே நபர் எழும்பி சொல்லுங்க, இந்த தேவன் உங்களுக்கு அருளின ஆசீர்வாதங்கள் எத்தனைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவோம்? அதுக்கு வார்த்தைகளே என்ன பிரதர்? ஆமா தானே சொல்லுங்க, ஆமா தானே. அதான் வேதத்தில் எழுதியிருக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இழப்புகளுக்கு, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய இழப்புகளுக்கு ஈடு கட்டுகிறவர் தேவன். மோசே இப்படி ஜெபம் பண்ணாரு 90வது சங்கீதத்தில், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ பண்ணும்னு சொன்னாரு. அவர் ஜெபம் அப்படி பண்ணாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் அவருக்கு அப்படி சரியாவெல்லாம் கொடுக்கல. சரியாவா கொடுத்தாரு? என் துன்பம் 10, தேவனிடத்திலிருந்து வந்த இன்பம் 10 அப்படி சொல்லலாமா? இல்லை. என் துன்பம் 10 இருக்கலாம், என் கர்த்தர் எனக்கு அருளின இன்பமானது 1000 அது தலைமுறை தலைமுறைக்கும் அது பேசப்படுகிறது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே,
தேவன் எதையும் மறக்கல. தேவன் எதையும் மறக்கல. சமுதாயத்தினால, ஜனத்தின் மத்தியில், சொந்தங்கள் மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் நீங்க பட்ட அவமானத்தை, நெருக்கடிய, துன்பத்தை, கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. எதையும் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. உங்க துன்பங்களை நினைவுல வச்சு அந்த துன்பங்களை நீங்கள் மறக்கும்படி இன்பங்களை தருகிறவர் கர்த்தர். ஆமென். என் நெருக்கத்தை அவர் மறந்துட்டாரு இல்ல, நெருக்கத்தை நீங்க மறக்கும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நினைக்கல பிரதர், எனக்கு அவர் ஒத்தாசையா வரல பிரதர், இல்ல எனக்கு அன்பானவர்களே, அவர் அந்த நினைவுகளை மறக்கல, அதை உங்களுக்கு நன்மையாக கொடுத்து உங்களை மறக்க பண்ண போகிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இழந்ததை விட நாம் பெறப்போகிறது மகிமையானதாக இருக்க போகிறது. நாம் தேவனிடத்திலிருந்து பெறப்போகிற நன்மைகள் பெருசாத்தான் இருக்குமே ஒழிய அது குறைவானதாக இருக்க போகிறது இல்லை, இல்லை, இல்லை. ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். பாருங்க, சிலர்லாம் நன்மையை பெறுகிற வரை, நன்மையை பெறுகிற வரை நம்ம வழக்கமாக என்ன பேசுவோம்? நம்ம கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த இங்கே அவ்வளோ கொடுக்கணுமே, இந்த இவங்களுக்கு இவ்வளோ செய்யணுமே, இந்த இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணுமே, இந்த இவங்களுக்கு இவ்வளோ காரியத்தை நம்ம திருப்பி செலுத்தணுமேன்னு சொல்லி நன்மையை பெறுகிற வரை நம்முடைய தீமைகளை பெருசாக பேசிகிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிட்டே, இந்த வீடு ஆயிட்டே, இந்த நிலத்தை வாங்க முடியலையே, அது இப்படி தோத்துட்டோமே, இப்படி இந்த தொழிலில் லாஸ் ஆகி இவ்வளோ நஷ்டமாயிடுச்சே, இப்படி தீமையை நம்ம பேசிட்டே பெருசாக பேசிட்டே இருப்போம். என்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் நன்மையை துவங்குகிறாரோ, இப்ப தேவன் நமக்கு நன்மையை செய்ய துவங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட்ல இருந்து தீமை மறைஞ்சு இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருவோம்? அல்லேலூயா. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்ப புதுசா ஒரு பிரதரை நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க. சந்திக்கும் போது அவருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க. சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? பிரதர், ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. நீங்க தேடுனா முதல்ல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வரும். அடுத்து நீங்க மட்டும் சர்ச்சுக்கு வர்றதுனால உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை அவமானமா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அடுத்து சமயம் கிடைச்சா உங்க பிள்ளைகள் கூட உங்களை இழுத்து போட்டு என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. எப்படி ஆயிலும் சர்ச்சுக்கு வந்துருங்க பிரதர், அப்படியே சொல்றோம். என்ன சொல்றோம்? சொல்லுங்க, எப்படி சொல்றோம்? ஒருத்தர்கிட்ட நம்ம ஆண்டவரை குறித்து பேசும்போது என்ன சொல்றோம்? பிரதர், நீங்க மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்கல, உங்க வீட்டில் ஒரு கஷ்டம் இல்லாதபடி கர்த்தர் உங்க கண்ணீரை என்ன செய்வாரு? நாம பேசுகிறது எல்லாமே நிறைவை தான் பேசுவோம். ஆமாவா இல்லையா? நானும் ஒரு நல்ல கஷ்டம் இருந்துச்சு பிரதர், எனக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்துச்சு தான் பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு நான் சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறேன், சொந்தமாக நிலம் வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் பண்ணியிருக்கிறேன், என் பிள்ளைங்க ஓஹோன்னு வாழ்கிறாங்க. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கும் தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய். எந்த மனுஷன்ட்டு பேசும்போதும் நான் ஒரு நாள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன்னு சொல்றதே ஏன்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்ததுனால துன்பங்கள் எல்லாவற்றையும் மறந்து போக சொல்லி இப்ப நினைவுக்கு வருவதெல்லாம் துன்பங்கள் அல்ல, தேவனுடைய நன்மைகளே நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்துல இருக்கிறப்ப துன்பத்தை பெருசா பேசுவோம், நிறைய பேசுவோம். ஆனா சந்தோஷத்துக்குள்ள வந்தப்ப துன்பத்தின் அளவு சுருக்கி இப்ப இன்பங்களின் அளவு என்ன ஆயிற்று? நிறைய ஆயிற்று. இப்ப நானே சில நண்பர்கள், சில விசுவாச மக்களை சந்திக்கிறப்ப கடந்து போன பாதைகள், நான் வியாதிப்பட்டது, மருத்துவமனையில் இருந்ததை பல மணி நேரம்லாம் பேசுறது இல்லை. பிரதர், சாவுக்கு அருகாமையில் போன
கர்த்தர் என்ன கடந்த ஒரு வருடமா என்ன ஆச்சரியமா நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் நீச்சல் அடிப்பேன், வாலிபால் விளையாடுவேன், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், வாக்கிங் போவேன், எல்லாம் என்னால் செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் இயேசு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அவர் அருளின அந்த ஈவு, அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே இருந்த காயங்களை, எனக்குள்ளே இருந்த துன்பங்களை அது மெல்ல 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 என்ன செஞ்சிருச்சு, மறக்க பண்ணினது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி நன்மையை என்னால் விவரிக்க முடியலையோ அதுபோல என்னுடைய தீமைகளை விவரிக்க முடியாத அளவுக்கு பாதி மறந்து போச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம கடந்த வாரத்தில் தியானிச்சது தான் மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த அம்மா பரிமள தைலத்தை கொண்டு உடைச்சி ஊற்றுனாங்க. அவள் பாபியான ஸ்திரீ. சீசர்கள் சொல்கிறாங்க அதை 300 பணத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம், விற்றுருக்கலாம். இப்படி அவன் பரபரப்பாக இயேசுவுக்கு பின்னாடி பேசும்போது ஏசப்பா அந்த மகளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26 26வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லியிருக்கு. 26 8வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்துக்கு என்ன சொல்றாங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு. இப்ப 26வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப கவனிங்க, இவ இழந்தது 300 பணத்துக்கு விற்கக்கூடிய ஒரு பரிமள தைலம், 300 பணத்துக்கு விற்கக்கூடிய பரிமள தைலம். இவ இழந்தது அதனுடைய மதிப்பு. ஆனா இவளுக்கு அது இழப்புக்காக தேவன் கொடுத்த பாராட்டு எப்படிப்பட்டது, எங்க சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினாலும் இவளை பத்தி நீங்க ஒரு வார்த்தையாவது என்ன செய்யணும், கவனிங்க. சீசர்கள் என்ன சொல்றாங்க, இந்த வீண் செலவை பண்ணிட்டியம்மா அப்படின்னு சீசர்கள் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பேசுறீங்களோ அப்ப இவளுடைய காரியத்தை நீங்க என்ன செய்யணும். 2020 ஆண்டு ஆயிடுச்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்றைக்கும் அந்த சகோதரியை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோமே. அவ செஞ்ச வீண் செலவை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சொன்னது நடக்குதா, அவர் சொன்னதுனால தான் வேத புஸ்தகத்தில் அந்த சம்பவத்தை என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அப்ப கவனிங்க, அதை சிரசின் மேல ஊற்றுகிறப்ப அவளுடைய மனதில் 300 பணத்துக்கு இதை வித்திருக்கலாம்ங்கிற எண்ணம் வரல. அது அவளுக்கு ஒரு இழப்பு தான், அது அவளுக்கு ஒரு கஷ்டம் தான், அது அவளுக்கு அது ஒரு நஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனா எங்கும் பேசப்பட போகிறார்கள் என்பது இந்த இழப்புக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் ஏணி வச்சா கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறது எல்லாமே ஆச்சரியமானது. சகல சாஸ்திரங்களிலேயும் கற்று தேர்ந்தவர் மோசே. அவர் செஞ்சது தேவனுடைய ஜனங்களுக்காக துன்பங்கள் அனுபவிக்கும்படி பார்வோனுடைய அரண்மனையை விட்டுட்டு ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படி வனாந்தரத்துக்கு அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். ஆமென்.
ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ இவர் வந்தது எங்கேருந்து வந்தார்? அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். இப்போ கவனி, அரண்மனைக்குள்ளே இருந்திருந்தார்னா மோசே பார்வோனுக்கும் அவருடைய குமாரத்திக்கும் அவர் வீட்டில் இருந்த உறவினர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டவராக இருந்திருப்பார் நிச்சயமா. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இப்போ பார்வோனுடைய வீட்டிலேயே இவர் வளர்ந்துருந்தார்னா பார்வோனை எதிர்த்து இவரால் பேச முடியாது, பார்வோன் குமாரத்தை எதிர்த்து பேச முடியாது. அவர்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் இவர் ஒரு 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 நபராக இருந்திருப்பார். இப்போ இவர் வெளியே வந்ததுனால கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த பார்வோனுக்கு கொடுத்தார். இப்போ இவர் அரண்மனையை விட்டுட்டு வெளியே வந்தார்ல, வந்த உடனே கர்த்தர் இந்த பார்வோனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. எகிப்து தேசம் முழுவதுமே இந்த மோசேயினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ஆச்சு. இப்போ சொல்றார், வண்டுகள் புறப்பட கடவுது அப்படின்னு மோசே சொல்றார். எகிப்தினுடைய அரண்மனைக்கு பார்வோனுடைய வீட்டுக்கு கூட என்ன வந்திருக்கு? இதை பார்வோன் வீட்டில் இருந்து மோசையால செய்ய முடியாது. அப்ப கவனிங்க, அரண்மனையை விட்டு சுகத்தை விட்டு சுகவாழ்வை விட்டு வெளியே வந்த இந்த மோசைய பார்வோனுக்கு முன்னாடி தேவன் கைகட்டி நிற்கும்படி செய்யல, அவருக்கு அடிமையாக நில்லுப்பா அப்படின்னு செய்யல, அவனை ஆளுகை செய்யும்படி அதிகாரியாக தேவன் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இழந்ததை விட தேவன் உங்களுக்கு ஈடாக கொடுக்க போகிறதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய இழப்பை அவர் ஈடு செய்கிறவர் தேவன். அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவர் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை, அண்ணாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அந்த ஒரு பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்ததுனால அதன் பிறகு கர்த்தர் அண்ணாளை ஆசீர்வதித்து அவளுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா தான் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லிப்பாடே, நம்ம தேசத்தில் ஆசாரியராக இருக்கார் வர்றா, உங்க அண்ணன் தாண்டா, உங்க அண்ணன் தாண்டா, அவருக்கு நான் கொடுத்ததுனால ஆண்டவர் உங்களை ஒன்றும் குறை வைக்கலடா, வரிசையா உங்களை பிள்ளைகளாக எனக்கு என்ன செய்தார்? அருளினார். ஆமென். அல்லேலூயா. அதனால யோசேப்பை அவனுடைய தகப்பன் வீட்டார், அவனுடைய சொந்த குடும்பத்தார் யாவரும் செய்த நிந்தைய அவமானத்தை, அரண்மனையில் அவருக்கு நடந்த நெருக்கத்தை, கஷ்டங்களை எல்லாம் மறக்கும்படி செய்த தேவன் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து கடந்த காலங்களில் நீங்க அனுபவித்த துன்பங்கள், நீங்க அனுபவித்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் மறக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் இழப்பை ஈடு செய்கிறவர். சத்தமா சொல்லுங்க, இழப்பை ஈடு செய்கிறவர். நான் இழந்ததை விட தேவனிடத்திலிருந்து பெறப்போகிறது அநேகமாய் இருக்கிற போகிறது. கைத்தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லாரும் எளிமை நின்று தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் எளிமை நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய இழப்பும் நாம் தேவனிடத்தில் பெறப்போகிறதும் ஒரு நாள் சமமாக இருக்க போகிறது இல்லை. நாம் இழந்ததை விட அவரிடத்திலிருந்து நம்ம பெறப்போகிறது நிறையவா இருக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி காட். இன்றைக்கு கடந்த நாட்களில் நாம் அனுபவித்த துன்பங்களை, அனுபவித்த நெருக்கடிகளை, பிறர் பேசின அந்த வசை நிறைந்த அந்த வார்த்தைகளை நம்ம விரல் விட்டு எண்ணலாம். இன்னார் என்ன பேசினாங்க, இன்னார் என்ன பரியாசம் பண்ணாங்க, இன்னாரால் நான் இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு நமக்கு நடந்த தீமையை எண்ணிக்கைக்கு கொண்டு வரலாம்.
ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அருள போகிற அந்த நன்மைகளை எண்ண முடியாது பிரியமானவர்களே. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ தகப்பனை விடலாம், நீ தாயை விடலாம், உன் சொந்தங்களை, நிலத்தை, உறவுகளை இதையெல்லாம் நீ விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் உனக்கு நான் தரப்போகிறது நூறத்தனையானதை தரப்போகிறேன், நூறத்தனையானதை தரப்போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, மகிமையான அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னுடைய இழப்புகளை ஈடு செய்கிறவர் தேவன். என்னுடைய நஷ்டங்களுக்கு அவர் சரியாய் அந்த கணக்குகளை நிவர்த்தி செய்கிறவர் தேவன். மோசே இப்படி ஜெபம் பண்ணார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ பண்ணுங்கன்னு. ஆனால் கர்த்தர் சரியாய் மகிழ பண்ணுகிறவர் அல்ல, அதற்கு மிகுதியாகவே செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் எழுதியிருக்குது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆச்சரியமானதை செய்கிறவர். யோசேப்பு ஜெயிலில் இருந்தப்ப இப்படி நடந்துருச்சே, இப்படி நம்ம வாழ்க்கை சிறையில் அகப்பட்டுக்கிட்டோமே அப்படின்னு அவர் நினச்சி கலங்கினது உண்டு. எப்படியாயிலும் இதிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் பாருங்க, அந்த சிறை வாழ்வை, அந்த துன்பத்தின் வாழ்வை, அந்த நெருக்கடியின் வாழ்வை யோசேப்பு அந்த தேசத்தில் வாழும் பொழுது மறக்கும்படி செய்தாரே, அந்த துன்பத்தை மறக்கும்படி செய்தாரே. நினைச்சு நினைச்சு பார்த்தா கூட நினைவுக்கு வராதபடி மனதெல்லாம் நன்மையால் நிரப்பின கர்த்தர் உங்க சிந்தையெல்லாம் அவர் அருளுகிற நன்மையினாலே இன்றைக்கு நிரப்புவாராக, இப்பொழுது நிரப்புவாராக. துன்பங்களை மறக்கும்படி, கஷ்டங்களை மறக்கும்படி, அவமானங்களை மறக்கும்படி, தேவைகள் எல்லாவற்றையும் நாம் நினைவில் கொள்ளாதபடிக்கு திருப்தியாகி நடத்தும்படி கர்த்தர் செய்வாராக, செய்வாராக, செய்வாராக. வனாந்தரத்தில் ஆண்டவர் பிரசங்கிக்கிறப்ப ஜனங்க பசியோடையும் தாகத்தோடையும் அந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, இவங்களுக்கு பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னப்ப 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு தேவன் அவர்களுக்கு கொடுத்தப்ப, பிரியமானவர்களே, அந்த கூட்டம் முடிகிறது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பசியை மறந்து போனாங்க, துன்பத்தை மறந்து போனாங்க, அந்த நெருக்கடியை மறந்து போனாங்க, சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு போனாங்க, அவங்க திருப்தியாகி போனாங்க. அந்த திருப்தியை தேவன் நமக்கு மீதம் வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எஞ்சிய ஒரு அறுவடை ஒன்று இருக்கு பிரியமானவர்களே. கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்களா? கண்ணீரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கம்பீரமான ஒரு அறுவடையை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடை உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு ஒரு அறுவடை உண்டு, ஆசீர்வாத அறுவடை உண்டு, எனக்கு நன்மையான அறுவடை உண்டு. தீமைக்கு சரியாய் அல்ல, தீமையை மறக்கும்படியான ஒரு நன்மையை தேவன் எனக்கு மீதம் வைத்திருக்கிறார். தகப்பனே, நீங்க அப்படி எங்க மக்களை செய்ய போகிறதுக்காக, பலப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.